Hi to all. Today நான் வந்துட்டு ஸ்மோக்கிங்கில் ஒரு குஷன் செய்து காமிக்க போகிறேன். நம்ம இப்போது பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பேட்டர்ன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பரில் தான் நான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன். இந்த பேப்பரை நம்ம கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது வந்துட்டு விட்தாக இருக்கும், இது வந்துட்டு ஹைட்டாக இருக்கும். விட்த்து வந்துட்டு ஃபுல் விட்த், நம்ம எடுக்கிற கிளாத்தோட ஃபுல் விட்த் வரும். இது வந்துட்டு ஹைட் வந்துட்டு 60 inches வரும். இதில் வந்துட்டு இந்த பாக்ஸ் போடும்போது 4 இல்லைன்னா 5 inches நம்ம லீவ் பண்ணி இவ்வளோ இடமும் கேப் விட்டுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்க போகிறோம். அந்த பாக்ஸ் போடும்போது 1x1 inchஸில் ஒரு பாக்ஸ் போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி 1x1 inches பாக்ஸை நம்ம வந்து 8 boxes போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 8 columns நம்ம போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒரு 5 inch கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 5 inch கேப் விட்டு திரும்ப ஒரு 8 பாக்ஸ் இங்கே போட்ட மாதிரியே இந்த சைட் எடுத்து போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு 4x5 inches நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஃபுல் காலம்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு க்ராஸ்லேயும் 1 inch வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி ஒவ்வொரு காலம்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போது டிசைனுக்கான லைன் வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக 1 பாக்ஸ் அப்படியே லீவ் பண்ணி விட்டுருங்க. அதாவது 1 inch மேலே விட்டுட்டு இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 பாக்ஸ் லீவ் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 பாக்ஸ் லீவ் பண்ணி திரும்பவும். நான் இப்போது ஃபுல் லைன்ஸும் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதில் நான் இப்போது ஃபஸ்ட்டு காலமில் 1 சைடு மட்டுமே லைன் போட்டிருக்கிறேன். செகண்ட் காலமில் பிரமிட் ஷேப்பில் ஒரு லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஒன் லைன் விட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். லாஸ்ட் வரும்போது ஒரு சைடு தான் போட்டணும். நெக்ஸ்ட் அது எப்படி முடியுதோ அதே இதுலேருந்து க்ராஸில் அடுத்த இதில் போடணும். அதே மாதிரி அதே இது க்ராஸில் அடுத்த இதில் போடணும். நம்ம இந்த சைடு வந்துட்டு கீழேருந்து மேலே போட்டோம். இனி நம்ம அந்த சைடு வந்துட்டு மேலேருந்து கீழே பார்த்து போடுறோம். நான் பேட்டர்னில் வரைஞ்சிருந்த மாதிரியே கிளாத்லேயும் லைன்ஸ் போட்டு வரைஞ்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் நான் பேட்டர்ன் போட்டேன். நீங்களும் பேட்டர்ன் போட்டு கிளாத்தில் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் இதில் ஃபுல் விட்த் அண்ட் 60 inches ஹைட்டில் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கிற லைன்ஸை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு காலம் ஃபுல் ஃபில் பண்ணி எடுக்க போகிறேன். நாட் போடும்போது கரெக்டாக நாட் போடுங்க, ரொம்ப டைட்டாகவே நாட் போடுங்க. எல்லா லைன்ஸுமே ஜாயின் பண்ணி நான் கரெக்டாகவே இதை வந்துட்டு இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் ஃபுல் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை 2ஆக மடித்து போட்டு அதை வந்துட்டு எட்ஜஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக இந்த எட்ஜஸை நம்ம வந்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இப்போது எட்ஜை வந்துட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கைத்தையில் போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா மிஷினில் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது வந்து ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறேன். கரெக்டாக நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அது வந்துட்டு ஃப்ளீட்டாக வரும். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரன்னிங் ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் கரெக்டாக எடுத்து விட்டு நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 சைடு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இதை வந்துட்டு டைட்டாக இறுக்கி பிடிச்சி நாட் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நான் நெக்ஸ்ட் சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் காட்டன்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ காட்டன் எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போது அந்த ஹோலை வந்துட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிளாத்தில் ஒரு பட்டன் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் இப்போது கிளாத்தில் கொஞ்சம் காட்டன்ஸ் வச்சு டைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இப்போ மேக் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த பட்டன்ஸை இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு அதை வந்து நாட் போட்டு டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கரெக்டாக இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மாக்கிங்கில் ஒரு குஷன் செய்து எடுத்துருக்குறோம். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் நமக்கு மேக் பண்ணி எடுத்துக்கலாம். வெரைட்டியாக வேறு கலர்ஸில் வேறு ஐடியாஸில் சூப்பராகவே நம்ம வேறு குஷன்ஸ், பில்லோஸ் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நிறையவே செஞ்சு எடுத்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.